சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். ஆ இப்போ இன்னைக்கு வந்து 3 விதமான அப்டேட்ஸ் பார்க்க போறோம். இப்ப தான் முறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நேத்தோட வந்துட்டு எல்பிஜி சிலிண்டர் வந்து இகேஒய்சி பண்ண அந்த கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. இகேஒய்சி பண்ணியிருந்தா தான் வந்துட்டு அது மானியம் வந்து சப்சிடி பெற முடியுன்ற மாரி சொல்லியிருக்காங்க எல்பிஜி கேஸ் சிலிண்டரு. அதுக்கு மேல உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா சம்மந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிய கான்டாக்ட் பண்ணுங்க. 2வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஆதார்ல வந்துட்டு சேஞ்சஸ் பண்றது. பேர் மாற்றம், அட்ரஸ் மாற்றம், முகவரி மாற்றம், அது ஃபோட்டோகிராஃப் மாற்றம் அது மாரி சேஞ்சஸ்லாம் பண்றது வந்து அதுக்கான கால அவகாசம் வந்து ஜூன் 14 வரையும் இருக்குது. அ அத வந்துட்டு அதுக்கு முன்கூட்டியே அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரூ. 50 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்கூட்டியே அப்ளை பண்ணீங்கன்னா, ஜூன் 14க்கு முன்னே அப்ளை பண்ணீங்கன்னா, அந்த சார்ஜஸ் கிடையாது. ஃப்ரீ. அதில எதனா சேஞ்சஸ் வேணும்னா ஒரே சேஞ்சஸ் வேணும்னா, அந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போயிட்டு பஞ்சாயத்து தலைவர்ட்ட கையெழுத்து வாங்குங்க. இல்ல ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு, அம் கவர்மெண்ட் டீச்சர்ஸு இல்ல தாசில்தார் அந்த ரேங்க்ல இருக்கிறவங்க பச்சை இங்க்ல கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு குடுத்தீங்கன்னா, ஆதார்ல சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு சின்ன அப்டேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசு சைட்லேருந்து ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. கூட்டுறவு மருந்தகம் வந்து 20 மாவட்டத்திற்கு 20 இடத்துல டிஸ்கவுண்ட்ல டிஸ்கவுண்ட்ல இந்த டேப்லெட்ஸ் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்ப வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு 3 விதமான அப்டேட்ஸ்க்காக தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.